ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறப்ப மலை வேப்பந்தலை எடுத்துக்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். நிறைய வீடியோவில் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். எனக்கு மலை வேப்பந்தலை கிடைக்கல, ஸோ எனக்கு நீங்கள் சொல்கிற பொருள் கிடைக்கல, நான் அதுக்கு பதிலாக இன்ஸ்டடாக என்ன எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம்னா ஜாயின் பண்ணி என் நம்பர் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மலை வேப்பந்தலை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காத ஒரு பொருள் தான், ஐ அக்செப்ட். ஆனால் எப்படியாச்சும் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. அதுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வேப்பந்தலை அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ ரொம்ப சிட்டியில் இருந்தால் தான் கிடைக்காது. ஸோ நார்மல் வேப்பந்தலையில் கொழுந்தா இருக்குது பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டி வேப்பந்தலைன்னு சொல்லுவாங்கள்ல, கொழுந்தா பிஞ்சு வேப்பந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேப்பந்தலையை நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி அந்த சாரை குடிக்கலாம். அது மலை வேப்பந்தலைக்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்குது. ஸோ நான் வேப்பந்தலையிலேயே வேப்ப மரத்துலேயே கொழுந்தா இருக்க வேப்பந்தலையை எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஒரு அரை கிளாஸ் குடிக்கலாம். சிஸ்டர், நான் அது குடிச்சிட்டு தான் வரேன், நீங்கள் சொன்னபடி நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே எனக்கு இந்த மலை வேப்பந்தலை அளவு எஃபெக்ட் வராதோன்னு தோணுது அப்படின்னு சில திங்கிங் தான். ஆனால் அதுக்கு ஈக்குவலான பவர் அதுக்கிட்ட இருக்குது. இருந்தாலும் மலை வேப்பந்தலை தான் பாடிக்கு செட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசின் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த பாதாம் பிசின் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அந்த பாதாம் பிசினை ஒரு 2-3 எடுத்து ஊற வச்சுருங்க. நைட்டே ஊறட்டும், நைட்டே போட்டுருங்க. காலையில் நல்லா பொதுன்னு வந்துடும். ஸோ அது ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். இருந்தாலும் சில இது நல்லா டக்குன்னு ஊற மாட்டேங்குது. அதனால் நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் நல்லா பொதுன்னு வந்துடும், கொஞ்சம் உப்பிக்கிட்டு வந்துடும். அதை பாலில் காலையில். இப்போ அடுத்தது உங்களுக்கு என்ன தோணுன்னா, நான் தான் பாலே குடிக்க மாட்டேனே, எனக்கு பால் வாடையே பிடிக்காதே. இது எல்லாருக்கும் உள்ள ஒரு இது தான். ஸோ நான் பால் குடிக்க மாட்டேன்னா சுடுதண்ணி, இல்லை பால் குடிப்பேன் அப்படின்னா பாலில் போட்டுருங்க. போட்டுட்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணி ஆற்றி குடிச்சிருங்க. காலையில் வெறும் வயிற்றுல காலையில் எந்திரிச்சோன்னே இதை குடிச்சிருங்க. மலை வேப்பந்தலை குடிக்கிற மாதிரியே 6 மணிக்குள்ளே இதை நீங்கள் காலையில் காஃபி மாதிரி பாலில் பாதாம் பிசினை போட்டு குடிச்சிருங்க. இது ஒரு மண்டலம் குடிக்கணும். ஒரு மண்டலம் அப்படின்னா 48 நாட்கள். 48 நாட்கள் நீங்கள் குடிச்சிங்கன்னா இன் பிட்வீனில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. ஸோ இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. மற்றபடி வெந்தய வாட்டர், எனக்கு கோல்ட் ஆகுது சிஸ்டர், சளி அடிக்கடி பிடிக்குது, எனக்கு ப்ரொலாக்டிங் லெவல் அதிகமாக இருக்குது, அதனால் நான் வெந்தய வாட்டர் குடிக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி கேட்டகரிஸ். அதே போல் க்ளோ வாட்டர் குடித்தா வயிறு வலிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது, வயிறு புண்ணாயிடுச்சு. ஸோ நான் அதுக்கு பதிலாக வெண்டங்காய் வாட்டர் எனக்கு குடிக்கவே பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி நம்ம சொன்ன ரெமடிஸ் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தால், அதே போல் பாடி கண்டிஷன்ஸ் வெவ்வேறு மாதிரி இருந்து அந்த ரெமெடிஸை ஃபாலோ பண்ண முடியலனால், இந்த ஒரே ஒரு ரெமெடிஸை ஒரு மண்டலம் 48 நாட்கள் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றுல பாலில் பாதாம் பிசினை நைட்டே ஊற வச்சு காலையில் குடிச்சிட்டு வாங்க. இது ஃபஸ்ட்டு என்ன பெனிஃபிட்னா, பாடி ஹீட்டை குறைக்கும். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருப்பீங்க, நிறைய ஐஐ பண்ணியிருப்பீங்க, ஆனால் பாடி ஹீட் இருக்கிறது உங்களுக்கே தெரியாது. ஆனால் என் பாடி கூல் பாடி தான் அப்படின்னு வெளில சொல்லிப்பீங்க. உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சால் தானே நம்ம பாடி ஹீட் பாடின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ கூல் பாடி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலி உங்களுக்கு அந்த ஹீட்னால தான் போய் தங்க விடாமல் இம்ப்ளான்ட் ஆகாமல் உங்களுக்கு வெளியில் வருது. ஸோ அதனால் ஸ்டேபிளாக அந்த கரு வளர்ந்து நல்லபடியாக ஹார்ட் பீட் வரணும், கரு பதியணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாதாம் பிசினை ரெகுலராக 48 நாட்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் ஸ்கின் சில பேர்த்துக்கு
பிம்பிள்ஸ் இருக்குது, லைக் ஒரு மாதிரி திட்டாக இருக்குது, ஒரு மாதிரி பனி வெடிப்பு வந்துடுது. இந்த மாதிரி ஸ்கின்னுக்கும் செம்ம க்ளோவிங்காக இருக்கும். அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டை வந்து பர்ஃபெக்டாக குறைச்சிரும். சரி, இதை வந்து என் ஹஸ்பண்ட் குடிக்கலாமா, ஜென்ஸ் குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம். ஹஸ்பண்டும் குடிக்கலாம், ஒய்ஃபும் குடிக்கலாம். தொடர்ந்து 1 மண்டலம் 48 நாட்கள் இதை தொடர்ந்து செஞ்சிங்கனால் விடாமல் செய்யணும். உங்களுக்கு ஓவுலேஷன் பர்ஃபெக்டாக நடக்கும். அதே போல் பேபி ஃபார்ம் ஆகும், சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆவீங்க, பாடி ஹீட்டு குறையும், ஸ்கின்னு க்ளோ கிடைக்கும், ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்கள்ல, அது கிடைக்கும். ஸோ இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கான பெனிஃபிட் என்னென்னா, ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்களுக்கு ப்ரெக்னென்சி கிளிக் ஆகிடும். அதுதான் நமக்கு வேணும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த மலை வெப்பந்தலை, வெந்தய வாட்ரு, வெண்டங்காய் வாட்ரு, க்ளோ வாட்ரு, வேறு என்ன முருங்கைக்கீரை, அப்புறம் கல்யாண முருங்கைத்தலை, அது எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. இந்த ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் 1 மண்டலம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கிளிக் ஆகிடும். ஸோ திட்ட 11 வருஷம் குழந்தை இல்லாமல் எங்கள் ரிலேஷனில் ஒருத்தவங்க இருந்தாங்க. ரிலேஷன் மீன்ஸ் ஒருத்தவங்கன்னு சொன்னால் அது கூட நீங்கள் போயின்னு நினச்சிப்பீங்க. ஸோ அது எப்படி சொல்கிறதுனா, எங்கள் அம்மா வீட்டு ரிலேஷனில், அதாவது பெரிய தாத்தா சின்ன தாத்தான்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதில் ஒருத்தவங்களோட பேத்தி. ஐ மீன் எனக்கு வந்து சிஸ்டர் முறை வேணும். ஆனால் அதாவது எங்கள் அம்மாவோட அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க 13 பேர். ஸோ அந்த 13 பேத்தில் ஒரு தாத்தாவோட பேத்தி எனக்கு தங்கச்சி முறை. அதாவது எங்கள் தாத்தாவோட பேத்தி நான், அவங்களோட அண்ணனோட பேத்தி, அப்போ கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து 11 வருஷம் பேபி இல்லாமல் இந்த ஒரே ஒரு டிப்ஸு ஃபாலோ பண்ணி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இதை நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் நெகட்டிவ் திங்கிங்கை தூக்கி எறிங்க, பாசிட்டிவாக நினைங்க. இப்போது எனக்கு கூட ரீசெண்டாக வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு. என்னாலேயே வந்து நான் வீடியோ போட்டு அழுதேட்டேன் உங்ககிட்ட. ஆனால் நீங்கள் பண்ண ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ஒவ்வொரு பெஸ்ட்டு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. எப்படி ஆப்ரேஷன் வேணான்னு சொன்னாங்கன்னு எனக்கு இன்னமும் வந்து த்ரில்லாக இருக்கும். அது வந்து எப்போயா இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணுறது தான், அதை விட்டுருங்க. இப்போதைக்கு வேண்டாம், நீங்கள் சேஃப் தான், இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு ஒரு பாசிட்டிவாக ரிசல்ட் வந்திருக்குன்னா முழுக்க 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 நீங்கள் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணது தான் நான் சொல்லுவேன். நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணது, நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணது, நல்ல முறையில் வந்து நல்லா ஆயிடும் சிஸ்டர், நீங்கள் எப்பயும் போல் ஜாப்க்கு போவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸாக சொன்னீங்க பாருங்கள். அதனால தானே ஒவ்வொரு வாட்டியுமே உங்ககிட்ட வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நெகட்டிவ் வைப்ஸை தூக்கி எறிங்க. நம்மளுக்கு வந்து மெடிடேஷன் கூட பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணால் கூட வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.